நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஆரம்பத்தில் அமலாவோட அம்மா ஷாலினி மேல ரொம்ப வெறுப்பா இருந்தாங்க. அதனால ஷாலினி அருண் கல்யாணம் நடக்கக்கூடாதுன்னு நானும் நினைச்சேன். ஆனா இப்போ அவங்க ஷாலினி மேல ரொம்ப உயிரா இருக்காங்க. அவங்க நடவடிக்கைகள்லாம் அப்படிதான் இருக்கு. உங்களுக்கே அது நல்லாவே தெரியும். அது மட்டும் இல்லாம அருண் ஷாலினி கல்யாணம் நடந்தே ஆகணும்னு அவங்க தான் ரொம்ப ஆசைப்படுறாங்க. அதை கேட்டதுலேருந்து இந்த கல்யாணம் நடந்தே ஆகணும்னு எங்க அம்மாவும் ரொம்ப அடம் பிடிக்கிறாங்க. அதனால இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்கிறது தான் நல்லதுன்னு எனக்கு தோணுது சார். என்ன சார், நானும் வந்ததுலேருந்து பார்த்துட்டு இருக்கேன். இந்த விஷயத்தை நான் பேச ஆரம்பிச்சதுலேருந்து உங்க முகமே சரியில்லை. ஏன் உங்களுக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லையா? என்னன்னே தெரியலப்பா. ஷாலினுடைய வருங்காலத்தை பத்தி வாய் ஓயாம பேசிட்டு இருந்த இந்த மனுஷன் இந்த ஒரு விஷயத்துல மட்டும் பச்சை கொடியே காட்ட மாட்டேங்கிறாரு. ரொம்ப பிடிவாதமா இருக்க. ஆமா, பிடிவாதம் தான் பிடிக்கிறேன். இந்த கல்யாணம் நடக்க கூடாது, நடக்க விட மாட்டேன். ஏன் சார்? ஏன்? புரியுது சார், நல்லா புரியுது. பாவம், என் தங்கச்சி அப்பா அம்மா பேர் தெரியாத ஒரு அண்ணாதை தானே. எங்கிருந்து வந்திருக்கான்னு கூட உங்களுக்கு தெரியாதுல்ல. அதான் உங்க ஸ்டேட்டஸ்க்கும் உங்க கௌரவத்துக்கும் உங்க பேரனை என் தங்கச்சிக்கு கொடுக்கறதுல உங்களுக்கு விருப்பம் இல்லை, அப்படிதானே? ஆனா ஒரு விஷயம் மட்டும் எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு சார். ஆரம்பத்துல இருந்து ஷாலினி மேல வெறுப்பா இருந்த உங்க பொண்ணு ஜெயந்தி இன்னைக்கு ஷாலினி மேல உயிரே வச்சிருக்காங்க. ஆனா நீங்க ஆரம்பத்துல இருந்து ஷாலினி மேல எனக்கு அக்கறை இருக்குன்னு சொல்லி சொல்லி எல்லாரையும் ஏமாத்தி இன்னைக்கு அவளுக்கு ஒரு நல்லது நடக்கிறதுல உங்களுக்கு விருப்பம் இல்லை. உங்க கௌரவம் வீண் கௌரவம். ஏங்க, அருணுக்கு பிடிச்சிருக்கு, ஜெயந்திக்கு பிடிச்சிருக்கு, ஏன் நம்ம மாப்பிளைக்கும் பிடிச்சிருக்கு. அமலாவை தவிர மத்த எல்லாருமே அருண் ஷாலினி கல்யாணம் நடக்கணும்னு ஆசைப்படுறாங்க. உங்களுக்கு மட்டும் என்னங்க வந்துச்சு? அதான் சொன்னேனே, அவரோட கௌரவம் தடுக்குது. இருக்கட்டும் சார், உங்களுக்கு இந்த விஷயத்துல விருப்பம் இல்லைன்னா நானும் அதுக்கு சம்மதிக்க மாட்டேன். ஏன் என் தங்கச்சி ஷாலினியும் உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா கண்டிப்பா இந்த கல்யாணத்துக்கு அவ சம்மதிக்க மாட்டேன். ஆனா ஒண்ணு, ஒருவேளை என் தங்கச்சி என்கிட்ட வந்து இந்த கல்யாணம் நடந்தே ஆகணும்னு சொன்னானா இந்த கல்யாணம் கண்டிப்பா நடக்கும். மகேஷ் சார், குடும்பத்துல பெரியவருங்கிற மரியாதையை காப்பாத்திக்க வந்து ஒரு வேளை சாப்பாடாவது சாப்பிட்டு போங்க. என்னங்க பேசாத, போகல. போதுமா? மடி, நான் முடிச்சிட்டேன். ஷாலினி, நீ என்ன இந்த வீட்டு சர்வெண்டா? எங்களோட வந்து உட்கார்ந்து சாப்பிடுவா? இல்ல, அருண் வந்த உடனே சாப்பாடு போட்டுட்டு அப்புறமா சாப்பிடுறேன். ஷாலினி அவனோட சாப்பிட்டுமே, நீ எதுக்கு தொந்தரவு பண்ணிட்டு இருக்க? ரெண்டு பேரும் சேர்ந்து சாப்பிட்டோம். என்ன பாத்தியா, ஷாலினி அருணை பத்தி சொன்னா கரெக்டா வந்து நிக்கிறான். வேவ் லென்த் கரெக்டா இருக்கு. டேய், என்னடா டென்ஷனா இருக்க? நாங்க ரெண்டு பேரும் தான் சாப்பிட்டோம். ஷாலினி என்ன சாப்பிடல, உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கா. நாங்க சாப்பிட்டு முடிச்சிட்டோம், நீங்க ரெண்டு பேரும் உட்கார்ந்து சாப்பிடுங்க. ஒன்னா வாழ முடியாத நாங்க எதுக்கு ஒன்னா உட்கார்ந்து சாப்பிடணும்? என்னடா சொல்ற? தாத்தா முடிவா சொல்லிட்டாராம், ஷாலினிக்கும் எனக்கும் கல்யாணம் நடக்காது. அதுவும் என்கிட்ட சொல்லல, மகேஷ் மாமா கிட்ட போய் சொல்லியிருக்காரு. மாமா தான் என்கிட்ட சொன்னார். ஏன் ஜெயந்தி, உங்க அப்பாவுக்கு என்னாச்சு? வயசான காலத்துல மூளைகளை குழம்பு போச்சா? இந்த கல்யாண விஷயத்துல அப்பா ஏன் இவ்வளவு பயப்படுறாரு? எனக்கு ஒண்ணுமே புரியலங்க. தாத்தா காரணம் இல்லாம யாரையும் வேதனைப்பட வைக்கிறவர் இல்ல.
அம்மாடி, அவர் பேச்சுக்கு நாங்க எல்லாரும் மரியாதை கொடுக்கறவங்க தான். எடுத்து சொல்லி அவருக்கு புரிய வைப்போம். அவர் சம்மதிக்கலைன்னா நாங்க 2 பேரும் முன்னாடி நின்று இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்கிறோம். எனக்கு நம்பிக்கை இல்லப்பா, நம்பிக்கை இல்லை. தாத்தா இந்த கல்யாணத்தை நடக்க விட மாட்டார். மகேஷ் மாமாவோட மனசை மாத்த பார்த்திருக்காரு. தோ இப்போ ஷாலினி என்ன சொன்னா கேட்டீங்கல்ல, சொல்ல முடியாது. நாளைக்கு உங்க மனசே மாத்தினாலும் மாத்திடுவாரு. இது பாரு, ஈவினிங் நான் போய் அப்பாவை பார்த்து உன்னோட விஷயத்தை பேசுறேன். அவரோட மனசுல என்ன இருக்குன்னு நானும் தெரிஞ்சுக்கணும். டே அருண், உங்க 2 பேருக்கும் கல்யாணம் நடக்கிறதுல என்னை விட உங்க அம்மா தான்டா ரொம்ப ஆர்வமா இருக்கா. கண்டிப்பா உங்க கல்யாணம் நடக்கும்டா, கவலைப்படாத. வாமா ஜெயந்தி. அப்பா எங்கம்மா? அதோ அங்க இருக்காரு. இவ்வளவு நாளா ஷாலினிய புகழ்ந்து பேசினது அவன் மேல காட்டின அன்பெல்லாம் உண்மையா இல்ல மத்தவங்களுக்கு காமிக்கிறதுக்கான வேஷமா? இப்போ உனக்கு என்ன சந்தேகம்? என்ன தெரியணும் சொல்லு. உங்க வார்த்தையிலயும் நடவடிக்கையிலயும் ஏதாவது உண்மை இருந்திருந்தா ஷாலினி அருண் கல்யாணத்துக்கு சம்மதிச்சிருப்பீங்க. அவங்க கல்யாணம் நடக்க கூடாதுன்னு மகேஷ் கிட்ட போய் சொல்லி இருக்க மாட்டீங்க. அவங்க 2 பேர் கல்யாணம் நடந்தாதான் சந்தோஷமா இருப்பாங்கிறது கிடையாது. நான் தான் உங்ககிட்ட ஏற்கனவே சொன்னேனே, அவங்க கல்யாணம் நடக்காது, நடக்க கூடாது. அப்போ அவளுக்கு ஏதாவது மாப்பிள்ளை கிப்பிள பார்த்து வச்சிருக்கீங்களா? அப்பா, உங்க வரட்டு கௌரவத்தையும் பிடிவாதத்தையும் விட்டுட்டு ஒரு நல்ல முடிவா சொல்லுங்க. என்னோட முடிவுல எந்த மாற்றமும் கிடையாது. நான் ரொம்ப தெளிவா இருக்கேன். அப்ப என்னோட முடிவையும் கேட்டுக்குங்க. ஷாலினி அருண் கல்யாணத்தை தவிர எனக்கு வேற எந்த யோசனையும் கிடையாது. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். உங்க வார்த்தைக்கு மதிப்பு கொடுக்கிற மாப்பிள்ளையே சொல்லிட்டாரு நீங்க சுயநலவாதின்னு. யார் என்ன வேணா சொல்லிக்கிட்டம்மா. என்னை பொறுத்த வரைக்கும் நான் கிளியரா இருக்கேன். எனக்கு கவலை இல்லை. அப்ப ஏன்பா இப்படி பிடிவாதம் பிடிக்கிறீங்க? நேத்து வரை என்ன பிடிவாதக்காரின்னு சொல்லிட்டு நீங்க ஏன் இப்படி நடந்துக்கிறீங்க? வேணும்னா இன்னில இருந்து என்ன பிடிவாதக்காரன்னு சொல்லு, எனக்கு அப்ஜெக்ஷன் இல்லை. எங்க நம்ம பொண்ணோட உயிரை காப்பாத்தின பொண்ணுக்கு நம்ம பேரனை கட்டி வைக்கிறதுல என்ன தப்பு இருக்கு? தப்புதான். அம்மா பொண்ணு 2 பக்கம் நின்னுக்கிட்டே எனக்கு டென்ஷன் ஏத்துங்க. அப்பதான் நான் வாயை திறந்து ஏதாவது உளர முடியும். கோவப்படுறதுல எந்த பிரயோஜனமும் இல்லப்பா. உங்க மனசுல ஏதாவது இருந்தா வெளிப்படையா சொல்லுங்க. என்னங்க நீங்க கேக்குறது யாரு? உங்க பொண்ணும் பொண்டாட்டியும் தானே. எதுவா இருந்தாலும் வெளிப்படையா சொல்லுங்க. சொல்லுங்கப்பா. என்னால அவளை ஈஸியா சொல்ல முடியாது. ஏன்னா நீங்கள்லாம் சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காக என் மனசுல நான் ஒரு பெரிய பாரத்தை சுமந்துகிட்டு இருக்கேன். எப்பவும் இப்படியே பேசுறீங்க. உங்களை யாருங்க நெஞ்சில பாரத்தை சுமந்துகிட்டு இருக்க சொன்னது? எதுவா இருந்தாலும் வெளிப்படையா பேசுங்க. நான் வெளிப்படையா சொன்னா உங்களாலெல்லாம் இனி இந்த விஷயத்துல எந்த ஆர்குமெண்ட்டும் வேண்டாம். நான் யாருக்காகவும் எதுக்காகவும் என் முடிவை மாத்திக்கிறதா இல்ல. அப்ப இதுக்காக எங்க கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்கானே உங்க பேரன், அவன்கிட்ட நான் என்ன போய் சொல்லணும்னு நீங்களே சொல்லுங்க. சொல்லட்டுமா? நான் சொல்றது அப்படியே போய் அவங்க கிட்ட சொல்றியா? சொல்றேன். இங்க பாருடா, உலகத்துல லட்சக்கணக்கான அழகான பொண்கள்லாம் இருக்காங்க. அதுல ஒருத்தை பார்த்து செலக்ட் பண்ணி கல்யாணம் பண்ணிக்க. ஷாலினி விட்டுருன்னு சொல்றேன், போய் சொல்லு. நீங்களே சொல்ல வேண்டிய முறையில அவன்கிட்ட போய் சொல்லுங்க. முறை என்ன? 2 அறை கொடுத்து அவங்க கிட்ட சொல்லுவேனா? கூட ஏண்டா கூட பிறந்த பொண்ணு மாதிரி இருக்கிற ஒரு பொண்ணை போய் லவ் பண்றிய வக்கமால உனக்குன்னு சொல்லுவேன். ஜெயந்தி, அம்மா, அருண் இந்த விஷயத்துல ரொம்ப பிடிவாதமா இருக்கான். நீங்க தான் எப்படியாவது அப்பா கிட்ட சொல்லி புரிய வைக்கணும், சம்மதிக்க வைக்கணும். என்ன ஜெயந்தி, உங்க அப்பா பத்தி உனக்கு தெரியாதா? அவர் என்னைக்கு எந்த காலத்துல என் பேச்சு கேட்டிருக்காரு? இப்ப கேட்கறதுக்கு கடவுளே, எப்படியாவது இந்த கல்யாணம் நடந்தாகணுமா?
அப்பா மேல நான் ரொம்ப மரியாதை வச்சிருந்தேன் ஜெயந்தி. ஆனா அதெல்லாம் அவர் கெடுத்துக்கிட்டாரு. உங்க அப்பா இவ்வளவு பெரிய செல்ஃபிஷா இருப்பார் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. அவர் ஒரு எக்ஸ் சர்வீஸ் மேனா இருந்துகிட்டு பழைய புராணம்லாம் பாடிட்டு இருக்காரு. ஷாலினியோட குடும்ப விவரம் என்னன்னு தெரியாதால எங்க அருணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சா தன்னோட குடும்ப கௌரவம் கெட்டு போயிடுமேன்னு பயப்படுறாரு. முற்போக்கு சிந்தனை அது இதுன்னு தத்துவம் பேசுறவரு தனக்குன்னு ஒண்ணு வரும்போது எப்படி தன்னை பாதுகாத்துக்கிறார் பாரு. உங்க அப்பாவோட சுயரூபம் என்னன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு ஜெயந்தி. ஆமாங்க, அப்பாவோட பிடிவாதத்துக்காக என் மனசை நான் மாத்திக்க மாட்டேன். ஷாலினியை தவிர இன்னொரு பொண்ணை என் மருமகளா என் கனவுல கூட நான் நினைக்க மாட்டேன். அப்போ உங்க அப்பா விட்டுதல ஜெயந்தி. நாம முன்னாடி நின்று அருண் ஷாலினி கல்யாணத்தை நடத்தி வைப்போம். எனக்கு சந்தோஷம் தாங்க. ஆனா இந்த கல்யாணத்துக்கு அப்பாவோட சேர்ந்து இன்னொருத்தவங்களும் இடைஞ்சலா இருக்காங்க. என்ன சொல்ற ஜெயந்தி? உங்க அப்பாவோட சேர்த்து இன்னொருத்தர் இந்த கல்யாணத்துக்கு இடைஞ்சலா இருக்காங்களா? யார் அது? வேற யாரு? கல்யாண பொண்ணு ஷாலினி. அருணை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு அவ வாய் திறந்து சொல்லவே இல்லைங்க. ஜெயந்தி, மற்றவங்களை வேதனைப்படுத்தி தான் வாழ்க்கை மட்டும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற பொண்ணு இல்ல ஷாலினி. அதுவும் ஷாலினிக்கு உங்க அப்பா மேல ரொம்ப மரியாதை இருக்கு. உங்க அப்பாவுக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லைங்கிறது அவளுக்கு நல்லாவே தெரியும். அதனாலதான் அவன் மனசை திறந்து எதுவுமே சொல்ல மாட்டாங்கிறான். நீ ஒன்னும் கவலைப்பட வேண்டாம் ஜெயந்தி. நாம ஒண்ணு பண்ணலாம். மகேஷ் சொன்னா கண்டிப்பா ஷாலினி கேப்பா. அதனால மகேஷ் கிட்ட நம்ம பேசுவோம். அதுவும் நல்ல யோசனை தாங்க. ஆனா அப்பாவோட சம்மதம் இல்லாம நாம அருண் ஷாலினி கல்யாணத்தை நடத்தி வச்சோம்னா அவர் நம்மளை ஒதுக்கி வச்சிட்டாருன்னா என்ன நடந்தாலும் சரி ஜெயந்தி, நமக்கு தேவை நம்ம மகனோட சிரிச்ச முகமும் அவனோட சந்தோஷமும் தான். அதுக்கு ஷாலினி அவனுக்கு பொண்டாட்டியா வந்தாதான் இதெல்லாம் நடக்கும். அதனால பெத்தவங்கிற முறையில இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்க வேண்டியது நம்மளோட கடமை. ஜெயந்தி, அமலா மாதிரி இல்ல அருண். வயசுல சின்னவனா இருந்தாலும் ரொம்ப பொறுப்பானவன். சரி எது தப்பு எதுன்னு நம்மளை விட ரொம்ப புரியும் அவனுக்கு. அவனுக்கு ஷாலினியை கல்யாணம் பண்றதுல விருப்பம் தான். ஏங்க நீங்க கொஞ்சம் மாப்பிள்ளையை கூப்பிட்டு பேசுங்களேன். இதோ இப்பயே பேசுறேன். சொல்லுங்க சார். மாப்பிள்ள, நானும் ஜெயந்தியும் அருண் ஷாலினி கல்யாணத்துல ஒரு முடிவு எடுத்திருக்கோம். என்ன முடிவு சார்? அருணோட தாத்தா நிச்சயமா இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டான்னு எங்களுக்கு தெரியும். அதனால அவரோட சம்மதம் இல்லாம இந்த கல்யாணத்தை நடத்தலான்னு நாங்கெல்லாம் முடிவு பண்ணிருக்கோம். இல்ல சார், என்ன இருந்தாலும் கருணால் தான் குடும்பத்துல பெரியவர். அவரோட சம்மதம் இல்லாம இதெல்லாம் அவ்வளவா சரியில்லை சார். அவர் இன்னும் பழைய பஞ்சாங்கத்தையே பாடிட்டு இருக்காரு மாப்பிள்ள. அருண் ஷாலினி கல்யாணத்தை ஏன் நடத்தக்கூடாதுன்னு கேட்டா அதுக்கு சரியான காரணமே சொல்ல மாட்டேங்கிறாரு. இங்க கொடுங்க மாப்பிள்ள. அப்பாவை ஒதுக்கி வச்சுட்டு நாங்க இந்த கல்யாணத்தை நடத்தணும்னு நினைக்கல. ஆனா என்னமோ தெரியல, அப்பா புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாரு. அருண் ஆசைப்பட்டுட்டான். எங்களுக்கும் ஷாலினி மருமகளா வர்றதுல ரொம்ப சந்தோஷம். கல்யாணம் ஆனா அப்பெல்லாம் சரியாயிடுவாரு. இப்ப பொண்ணு வீட்டுக்காரங்கிற முறையில உங்க சம்மதம் தான் எங்களுக்கு முக்கியம். சரி, எனக்கு சம்மதம் தான். ரொம்ப சந்தோஷம் மாப்பிள்ள. நாங்க கலந்து பேசி முகூர்த்த நாள் நிச்சயம் பண்றதுக்காக நேர்ல வரோம். மாப்பிள்ள சம்மதிச்சிட்டாரு. ஷாலினிய அவர் சொல்லி சம்மதிக்க வச்சிருவாரு. நம்ம சீக்கிரமாவே முகூர்த்தம் பார்க்கணும். அதனால என்ன ஜெயந்தி, ஒரு நல்ல நாளா சீக்கிரமே பாத்துருவோம். என்ன நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய்.
ஆரம்பத்தில் நீங்கள் ஷாலினியை கல்யாணம் பண்ணணும்னு விருப்பப்பட்டதும் நானும் எங்கள் அம்மாவும் உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷப்பட்டோம். ஆனால் திடீர்னு எல்லாமே இப்படி தலைகீழ மாறி போயிடுச்சு. அமலாவோட அம்மா ஷாலினியை தான் பிள்ளைக்கே கட்டி கொடுக்கணும்னு ஆசைப்படுறாங்க. ஏற்கனவே எனக்கும் அமலாவுக்கும் நடுவில் நடக்கிற பிரச்சனை, இதனால 2 குடும்பமும் ஒன்றா சேரும்னு பெரியவங்க நம்புகிறாங்க. அதனால இந்த நேரத்தில் என்னால் வேணாம் மகேஷ். இந்த கல்யாணத்தினால புரிஞ்ச 2 குடும்பம் ஒன்றாவதுன்னா என்னால் அது பிரிய வேணாம்.